இதுக்கு தாண்டா என்ன வாழ்க்கை. டெய்லி ராத்திரி ஆச்சுன்னா பொம்பளை புள்ளி இடிக்கிறதே வாழ்க்கை. அவனுக்கு கிடைக்கலையே வயிற்றுச்சப்பட்டு கிடக்கா. நீ டெய்லி ஒரு பொம்பளை புள்ளியோட இடிக்கிறவாரு. யார் வளர்த்த நாயை பார்த்த மாதிரி 4 பேரும் பார்த்துக்கிட்டு தர்ற. ஆளா சாமியோட சாமியா இருக்கிறோம். யார் நீங்க தானே சொல்லிக்கிட்டாங்க. சரி எனக்கு தான் வண்டி பிரேக் பிடிக்காம வருதுல்ல. உனக்கு பிடிக்காதுன்றது தெரியும்ல. ஒண்ணு நீ கீரலால நீ பிடிச்சாட்டிக்கலாம், அந்த புள்ளி பிடிச்சாட்டி. அதுக்கிட்டே தண்டீஸ்வரன் வச்சிருக்கோம்ல பிடிக்கிறதுக்கு வசதியா. உனக்கு மரியாதை கெட்டு போகும். என்னையா? சரி எதுல இடிச்சிருப்பேன் அது கூட தெரியல. இந்த பொம்பளை பிள்ளைய வர்ணிக்கிறேன். எப்படி வர்ணிக்க தெரியுமா? எப்படி? கூட மேல கூட வச்சு கூடலூர் போற புள்ள என்ன கூட்டிக்கிட்டு போடி கொஞ்சம் நானும் கொஞ்சம் வாரு ஒத்துக்கிட்டு வார நடி வெகு தூரமா நெடுங்காலமா வாரேன்னு சொன்னாலும் வாரேன்னு தன்னாலமா சொல்லிட்டாலே இவ காதலே சொல்லும் போதே நெஞ்சு தாங்கலே கோடி அருவி கொட்டுதே அடிங்கொம்மாலே. பாட்டுல எப்படியா இருக்கு? தார்பாய் கட்டி ஒழுகுதா என்னடா ஒண்ணு. அது பாத்தியா சொட்டு சொட்டா இருக்கு. கரெக்டா ஒழுகுது. டீசெண்டா பேச போனேன். தப்பு தவற பேசக்கூடாது. நீங்க பேச மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ல. ஹலோ ஹலோ பாபா ஊபா ஊம்பவா. ஏய் அதெல்லாம் 4 பேர் விட்டு 2 வருஷம் ஆச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி ஊம்பி தெரிஞ்சடா. ஊபா ஏன்டா அடிக்கிற நெஞ்சிலே? தெரியலையே. அட நாகலாதா கண்ணு இருந்த பிள்ளைக்கு கண்ணு என்னடா வித்தியாசமான சிரிப்பு வருது. ஊமையா இருந்த ஒரு முஸ்லிம் பிள்ளைய பேச வச்சு வேடிக்கை பார்த்த ஆளா தலாடி. இப்படி நம்ம உள்ள ஒண்ணு ஊமையா இருக்கடா. நாகலாதா நாகனாதா அவ வாயில நான் வைக்கிறேன். நான் ஓ வாயில வைக்கிறேன். பேச்சல முட்டாப்பல. நல்ல வேலை. நீ ஊபா நீ ஊபா. இது வரைக்கும் அந்த புலக்கடி அடுத்த செய்ய வச்சு பாபா பா பாபா பா காதியா காதியா காதி பாபா ஊபா ஊமை ஊமா மொட்டனாக்கியா அப்படிதான் வர. ஊ மை பா சொல்லு ஊமை ஊபா. சிச்சி என்னையா அப்படிலாம் செய்யக்கூடாது. அம்மா என் பேரு ஆனந்தகுமார். உன் பேரு என்ன? ஊபா. என் பேரு ஆனந்தகுமார். உன் பேரு ஊமா. ஏய் சூனாயா? சூனா சூனாவா? சூனா கூனா நானா சுகுணாவா? சரி கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கும். ஆமா ஆமா அங்க போயில ஒரு மணி நேரம் விரதம் இருக்கலான்னு மௌன வரம் விடுறீங்களா நிம்மதியா? பொம்பளை பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்டில் சும்மா அடிக்கிறீங்க. ஒரு சட்டா சொன்னாலி வந்து இடிக்கிறீங்க. உன் மண்டாட்டி மாதிரி உனக்கு சூடு இருக்கா, சொன்னா இருக்கா, மான இருக்கா, வெக்க இருக்கா, மாதிரியா இருக்கா, முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா, தெக்க இருக்கா, வடக்க இருக்கா, கிழக்க இருக்கா, மேற்க இருக்கா, மண்டையில முதல்ல என்னையா மயிறு பனைக்கோட்டையை சப்பி போட்ட மாதிரி பேசியா? நான் தான் சொல்றேன் நான் ஊமேன்னு பேசுறா. நீ பேசு. நான் ஓம் பேர் என்ன பேசு. என்னையா வாய தொற. வாயில நான் பழமா இருக்கு தொற. என்ன பத்த ஆத்தா வரல உங்க செருப்ப பூரா கழட்டி போல அடிங்கன்றே. என்னத்துக்கு என்னத்துக்கு என்ன காரணம் கேளு. ஒரு ஆம்பளை வந்து இடிக்க வந்தானா ஏங்க என்ன இடிச்சியே வச்சேன்னு கேட்கணும். ஊமை மாதிரி நடிச்சது யார் தப்பு? ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா? அட எடுவட்ட மூணா. நான் தான் மௌன விரதம் இருக்கல எப்படி பேசுவேன்? மவுன் அறிவு இருக்கா? மவுன விரதம் இருக்கிற வீட்டு
வீட்டுக்குள்ள இருக்கணும். என்ன மயிறு கட்டி முச்சந்தி ரோட்டுக்கு வந்த? யாரு அப்படிலாம் எழுதி வைக்கலையே. மரியாதை கெட்டு போகும். உங்களுக்கு நான் குடுக்குற ரோட்ல வெயிட்டு மிஸ்டர் ஆனந்த். இதெல்லாம் ஏன்டா பேசக்கூடாது மிஸ்டர் சுகுணா. விஜய் டிவி புகழ், அந்த புகழ், சிவகங்கை புகழ், மதுரை புகழ், அந்த புகழ்லாம் என்கிட்ட எடுவடாது. என்னை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஜோரு சண்டைக்குன்னு போக மாட்டேன். ஆனா வீண் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்க, உங்க ஆத்தா 60 வயசு கிளவியா இருந்தாலும் பிடிச்சி தொங்காம விட மாட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க அம்மா ரொம்ப விபரமா ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. எங்க போயிடுச்சு கேளுங்க. அவசரம் பேசக்கூடாமா? சொல்லிக்கிறியா உண்மையா பிள்ளைய தட்டி கொடுத்து வளர்த்துவையா? அம்மா மாதிரி 4 கண்டா. ஏய் அங்க பாரு அம்புத என்ன கட்டி பிடிக்கிறதுல இருக்க. இங்கு அரண்மனைக்குரிய அருமை மாப்பிள்ளை எஸ்கேஆர் ராமலிங்கம் அவருடைய தவ புதல்வன் எஸ்கேஆர் மாரிமுத்து அவர்களுக்கு நமது வீரசைவ ஆண்டி பண்டார சமூகத்தினுடைய சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இங்கு மிருதகம் செய்யக்கூடிய அருமை தம்பி சேதுராஜன் அவர்களுக்கு நமது ஆண்டி பண்டார சமூகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இங்கு ஆளுநர் செய்யக்கூடிய அருமை தம்பி வெள்ளக்கரை தண்ணீஸ்வரன் அவர்களுக்கு ஆண்டி பண்டாரத்தினுடைய சமூகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தாளம் செய்யக்கூடிய அருமை மாப்பிள்ளை நாகராஜ் அவர்களுக்கு ஆண்டி பண்டாரம் சங்கத்தினுடைய சார்பாக இங்கே அவர் கல்யாணம் சாமியை கொண்டு போக மச்சான். ஆமாம், பபனாக டான்சராக நடித்து கொண்டிருக்கக்கூடிய சுகுணா அவர்களுக்கு நம்மளுடைய விழா கமிட்டியாளருடைய சார்பாக எனக்கு அந்த பிள்ளைக்கு அடுத்த வருஷம் பிள்ளை வரணும், ஆம்பளை பிள்ளை சொல்லி பொன்னாடை பற்றி கவனிக்கின்றார்கள். இங்கே பபனாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய மானாமதுரை சேர்ந்த இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களுக்கு நம்மளுடைய விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கின்றார்கள். இங்கே அருமையாக ஒளிபரப்பி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சேது ஆடியஸ் அவர்களை போட்டாங்களா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றிய ஊர் பொதுமக்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றி மறுபடியும் வருடம் முழுக்கும் வருகை வைத்து சிறந்த முறையில் சிறப்பூட்டக்கூடிய நமது வீரசைவ ஆண்டி பண்டார சமூக நல சங்கத்தினுடைய சார்பாக எனது சார்பாகவும் நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏங்க இப்படி கட்டியிருக்கீங்களே, வந்தாலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிறே கம்மாயாக்கான அதுக்கு தானே இந்த துண்டு பின்னாடி கக்கூசி 7 கக்கூசி இருக்கு இருக்கா. அப்புறம் ஏன் அங்கிட்டு போயிட்டு இருந்தியே இந்த பக்கத்து அங்கிட்டு போன தண்ணியோட ஒரு ஆள் வேற உங்களுக்கு துணைக்கி. அது என்ன காரணம்னா இதை இப்படியே போட்டு போக முடியாது. சரி, கையிலேயே மறந்துட்டு வந்துட்டேன். கையிலேயே கட்டிட்டு போனதான் நல்ல ஆர்மா. நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நீங்க ரொம்ப பேசுறீங்க, நான் பேசுறேனா? ஒரு பொம்பளை மாதிரி இருந்து பழகு. முதல்ல ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும். இப்ப இருந்து நான் சொல்றேன், இப்ப இருக்கிறது யார் பொம்பளை தானே இருக்காங்க. ஆமா, ஆம்பளை அங்கங்க இருக்காங்கல்ல. ஆமா. இப்போ உனக்கு எனக்கு ஒரு சின்ன போட்டி. என்ன போட்டி? பாப்போமா? பாப்போம். நான் ஆம்பளை தான் பெருசுன்றேன், நான் பொம்பளை தான் பெருசுன்றேன். ஆம்பளை கிட்டதான் ஒற்றுமை இருக்குன்றேன், பொம்பளைக்குள்ளதே ஒற்றுமை இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆம்பளை கிட்டதான் ஒற்றுமை இருக்கு, இங்க இருக்கிற பெண்கள் கிட்டவே ஒற்றுமை இருக்கு. பாப்போமா? அந்த அக்கா ஒரு அக்கா எந்திரிச்சிருச்சா, இப்ப இருக்கிற ஊரா எந்திரிச்சு போலன்னா நான் இந்த காதை அறுத்துக்கிறேன். யார் சொன்னா? அது வேறமா. இப்ப நான் சொல்றேன், என் மங்காளி ஊரா கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இந்த உட்காந்துருக்க ஆம்பளை ஊரா கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நானே என்ன சொன்னாலும் இந்த உட்காந்துருக்கால கேட்பா. அப்படியா? அந்த கடைசி வரை பெண்கள் இருக்கா. உண்மைக்குமே சத்தியமாங்க. ஆண்கள் ஜோரா கைதட்டி விசில போடுங்க மங்காளியில. நம்ம சிங்கம் பூரா காலத்துல அதே மாதிரி உங்க பெண்களை கைதட்டி பெண்கள் விசில் அடிக்க முடியாது. சரி, நாக்கு போட சொல்லு, கொலவை போட சொல்லுமா. அப்படி சொல்லியா? பெண்கள் எல்லாமே கை தட்டினா போதும், கொலவை. சரியா அக்கா? பெண்கள் மானமே இன்னைக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. முடிச்ச அளவு கையை தொட்டுங்க பாப்போம். குடிச்சாத்தே தெரிஞ்சவங்க 2 பேராவது கொலவா போடுங்க. ஏய் கயிறு அப்படியா? ஐயோ அள்ளிடுச்சே. நீ வேற பிள்ளையா கழுத்துல தூக்கு கயிறு மாட்ட. இருடா, அடுத்த போட்டி இருக்குல்ல. சொல்லியா? இப்போ நீ சொன்னே பொம்பளை கேட்டாங்கல்ல. ஆமா, பங்காளிகளா ஆமே மச்சனுங்களா இருந்துட்டு என் கூட தட்டிடா சண்டால எடுக்கிற மாதிரி இறங்கிட்ட. பிச்சை எடுக்கலையா? ஒரு உருக்கம் ஆம்பளை கூட பூ வண்டி இழுத்த ஒரு இதுயா. இப்போ கேட்குறேன், ஆண்கள்லாம் 2 கையை தூக்குங்க, தூங்க வாப்பான், தூங்க வாப்பான்.
இங்க வாடி அங்கே என்ன வச்சுக்கிட்டு இருக்க? அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்தேன். அண்ணன்ட்ட பாரு ஒரு மாதிரி இருக்காரு. அண்ணன் ஒரு மயத்தை புடுங்குற. யார் உங்ககிட்டயா? அப்படிங்க வா. தூங்க அப்ப தூங்க. எங்க ஆண்களுடைய வேலை காமிச்சான். அதே மாதிரி உங்க பொம்பளை 2 காலை தூக்க சொல்லுமா. ஏய் அதென்ன ஆம்பளை மட்டும் கையை தூக்கணும், நாங்க மட்டும் காலை தூக்கணும். அதுல விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? ஆம்பளை வந்து ஓசியில படம் பார்த்துட்டு போலாரு. தப்பான அப்படி பேசக்கூடாது. ஆம்பளை வந்து உழைப்புன்னு இருக்கும், கையை தூக்கணும். சரி. பெண்கள் வந்து வாழ வைக்கக்கூடியவங்க, சரி, காலை தூக்கணும். நீ வயசுக்கு வந்துடுற, அப்போ உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பூ புனித நீராட்டம் வைப்பாங்க. ஆமா ஆமா வச்சாங்க. அப்போ ஆளாத்தி எடுப்பாங்க மூஞ்சிக்கு எடுத்துட்டு, நான் பெத்த மகளே, நம்மளுடைய மான மரியாதை உங்க தான் இருக்கு. ஆமா ஆமா பெரிய மனுஷி ஆயிட்டேன். ஆமா ஆமா அதனால வலது காலத்துக்கு வாடான்றாங்க. ஆமா ஆமா அப்போ ஒரு ஆட்ட காலத்துக்குறீங்களா? ஆமா ஆமா கல்யாணம் பண்ணி மறுபடிக்கு போயிடுயே. ஆமா ஆமா உங்க மாமி என்ன சொல்லுது? என்ன சொல்லுவாங்க? மருமகளே, என் குழந்தைக்கு வந்த குணமகளே, ஆமா ஆமா இதை புடி, குத்து விளக்க புடி குடிக்க சொல்லி வலது கால தூக்கிட்டு வரணும். ஆமா ஆமா அப்ப காலை தூக்குறது யாரு? நான் பொம்பளையே. பொம்பளதே நான் பொம்பளதே நம்ப மாட்டீங்களா? அதனாலதான் காலை தூக்க சொன்னேன். இப்போ நீ சொன்னோடனே அவங்க பூரா கைதட்டி ஆளோடப்படுத்தி அப்படி ரொம்ப குலவையெல்லாம் போட்டாங்க. ஆமாம் அதை பாராட்டுறீங்களா? ஆமாம் உண்மைக்குமே சத்தியமா. அப்போ பொம்பளை பெருசுன்றீங்க. ஆமாம் நான் கிடையாதுன்றி. இல்லையா போங்காட்டமாக இருக்கு. கையை தொட்ட சொன்னியா தொட்டினாங்க, அப்புறம் குலவை போட சொன்னியா போட்டாங்க, அப்புறம் போய் ஒத்துக்க மாட்டோம்னா என்ன ஆட முடியும்? போங்கா இருக்கு. போங்கல்ல உண்மையை தெரிஞ்சுக்க. படிப்புல சிறந்தது ஆம்பளை. சரி. அதே மாதிரி படிப்புல இன்னைக்கு நல்லா திகழ்ந்து வர்றது பெண்கள். ஆமா ஆமா அடிப்பறிக்கும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொன்ன காலம் வேற. அடிப்பறிக்கக்கூடிய பெண்களுக்கும் கல்வி வேண்டும், கல்வியை தருவோம், கல்வியை தந்தோம், கல்வியை கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய இந்த காலம். ஆமா ஆமா அதுக்கு ஊக்குவிக்கிறது யாரு? ஊக்குவிக்கிறது நான் வாங்கல. பேன்சி ஸ்டோர்ல போய் கேட்டேன், அந்த அக்கா எடுத்து கொடுத்துருச்சு. அப்படி லூசு கண்டு 10 ரூபாவே சோடி 10 ரூபாவே. எப்படி ஊக்கு 2 ஜோடி 10 ரூபா. யார் எடுத்து கொடுத்தா? கடைக்காரக்கா எடுத்து கொடுத்துச்சு. அந்த கடைக்காரக்கா எடுத்து கொடுத்துல. ஆமா அதுக்கு காசு கொடுக்கல. நோத்தா புருஷனா கொடுத்தா அப்படி. அப்ப அவன் யாரு? ஆம்பளை. அதனால சொல்ல வரேன். நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கேன். ஆனந்தகுமாரன். ஒரு பெண்ணுக்கு அழகு எது வரைக்கும்? எது வரைக்குங்க சொல்லுவாப்பா நீங்க ஆத்தா. ஒரு பெண்ணுக்கு அழகு எது வரைக்கும்? யாராவது சொல்லுங்க. சொல்றாங்கப்பா. ஏங்க என்ன பள்ளிக்கூடத்தில் இருந்துக்கிற மாதிரி இருந்துச்சு? கைதட்டி பதில் சொல்ல. என்ன மேடைக்கு வர போறியா? பதில் சொல்ல. ஒரு பெண்ணுக்கு அழகு எது வரைக்கும்? ஒரு பெண்ணுக்கு அழகு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். கோடிக்கு ஒரு வெள்ளை, குமரிக்கு ஒரு புள்ள. ஆமா. இப்ப ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஆம்பளைக்கு எப்படிங்க? நாங்க புள்ள வெத்தாலும் பெக்காட்டாலும் எங்களுக்கு அழகுதான். நீங்க பெக்க மாட்டீங்கல்ல? எப்படி தெரியுமா? எப்படி? எங்களுக்கு பருவமே 5 பருவம். 5 பருவமாங்க? முதல்ல மிளகா பூச்சி பருவம். சரி. 2வது வில்லம்பு பருவம். சரி. 3வது பொட்டி பம்பு பருவம். சரி. ஏய் என்ன எல்லாம் கிளம்புறீங்க? ஏய் கூட்டத்தில் பூந்துருச்சா என்ன? இல்லை எல்லாருக்குமா மூத்தர் வருது? ஏய் உட்காருங்க தா. ஒரு நாளைக்கு நாடகம் பார்க்குறக்கு எந்திரிச்சு இங்கே வாரு. ஒரு ஆள் கிளம்புனா போதும். ஏய் இளையாங்குடி என்ன 8 கிலோமீட்டர். இப்ப பஸ் இல்ல காக்கா, ஏமாத்தாதீங்க. இளையாங்குடி என்னமோ அடுத்த கண்டத்துல பஸ் இல்ல, ஆட்டோல கொஞ்ச நேரம் வந்துட்டு போலாம்ல. எப்பா இவங்க யாரு எந்த ஆட்டோ டிரைவர் ஏத்தாதீப்பா. ஆமா ஆமா ஆட்டோக்காரனுக்கு எங்க துண்டு பூரா ஆட்டோக்காரனுக்கு தான் ஏத்திராதனே. அவங்க ஆட்டோவா? ஒரு ஆட்டோவில் எத்தனை பேர் போவிய? 20. போகிற எல்லாருக்கும் நீர் கடுப்பு பிடிச்சிக்கிறோம். அதை பார்த்துக்க. நாகநாதே மோசமான ஆள். நீர் கடுப்பா? ஆமாம். சரி 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 இருங்க, அவசரப்படாதீங்க. போராள் போட்டும். நாடகம் நல்ல நாடகம் பார்த்தா தீர்க்க சுமங்கலி ஆயில் நீடிக்கும் எல்லாம் சொல்லியிருக்கேன். பெண்கள் பார்க்க வேண்டிய நாடகம். பொங்கல் பார்க்க வேண்டிய. நீ எவ்வளோ டேய், நான் இப்போ காசை கொடுத்து அனுப்பினேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு மட்டும் எப்படா கிடச்சிச்சு? ஏமா சொல்லுங்க. பாட்டை போடுங்கன்னு இன்ன வரைக்கும் என்ன குசுவா போட்டாங்க? பாட்டு தானே போட்டாங்க. அவசரப்படாத. சரி இவ்வளோ பேசிட்டுல
ஆண்களுக்கு 5 வகை பருவம். அதே சொன்னீங்களே. மிளகா பிஞ்சு பருவம், வில்லம்பு பருவம். நான் சொல்ல விரும்பல. இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், நான் யார் தெரியுமா? யார் நீங்க? ஆனந்தகுமார். நான் பெரிய மந்திரவாதி. என்ன சொல்றீங்க? அது தெரியுமா உனக்கு? நான் பெரிய மந்திரவாதி. எப்படி சொல்றீங்க? நம்ப முடியலையே. என்னது அது? என்ன கயிறு? கயிறு இதை வச்சு என்னென்ன செய்யலாம்? இதை வச்சு என்ன பண்ணலாம்? தொட்டில் கட்டலாம், தொட்டி கட்டலாம், மாடு கட்டி போடலாம், ஆடு கட்டி போடலாம், நாய்க்குட்டியை கட்டி போடலாம், தூக்கு போட்டு கூட தொங்கலாம். அது வேற. இந்த கயிறை கம்பா மாற்ற முடியுமா? கம்பா எப்படிங்க மாற்ற முடியும்? மாத்திரம் பாரு. எப்படி? ஐயா நாகநாதா, ஓம் கிரீம். நிக்குது. அதுக்கு வேற மருந்து இருக்காங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி ரொம்ப நாளா தேடிக்கிட்டு நிக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்குப்பா. வச்சிருக்கீங்களா? யார் அன்னைக்கு பெட்டி வாசிக்க வர்றாங்களோ அவங்க வாயில வைக்க ஆசைப்பத்து போனவில்லை. அடுத்து 1 2 3 4. இது என்னதுங்க? உங்ககிட்ட எத்தனை உருண்டை இருக்கு? 2. இது உள்ள தானமா? இல்லைன்னா சொன்னேன். தூக்கி காமிமா. இந்தாங்க. அப்படி காமிமா. இந்த உங்ககிட்ட 2 உருண்டை இருக்கு. ஆமா. இந்த உருண்டையை வச்சுக்க. சரி. இப்போ என்கிட்ட எத்தனை உருண்டை இருக்கு? 2 இருக்கு. இல்லையே, டவுசருக்குள்ள கையை ஒட்டிப்படி. எத்தனை உருண்டை இருக்கு? 2. 1 2 3 4. என்னப்பா அது? உங்ககிட்ட உருண்டையா கொடுத்தவங்க ஏமாறிச்சு. ஆனா உன்னையத்தையா கூட்டி போனேன். இல்ல, உங்ககிட்ட உருண்டையா மாதிரி எப்படி மாறிச்சு? அதான் தெரியலங்க. சதுரமா மாறிச்சுல. ஆமா. நீ என் பேண்டுக்குள்ள ஓட்டு நீளமா மாறும். இது வரைக்கும் காமெடிக்காக பண்ணோம். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த புதுசாக விட்ட நோட்டு, 2000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு விட்டாங்கல்ல, இதே மாதிரி எங்கள் மானாம நோட்டு கள்ள நோட்டு அடித்தேன். இதை பார்த்தா அதை பார்க்க தேவையில்லை. அப்படியே ஒரிஜினல் அப்படியே அடித்தேன். பரவாயில்லையே. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிட்டேன். எப்படி மாட்டினேன்? எல்லாத்தையும் ஒழுங்கா அடித்தவன் என்ன பண்ண? மேலே குலசாமி துணைன்னு எழுதி விட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு இந்த காசு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் நல்ல நோட்டு கள்ள நோட்டு எப்படி பார்ப்போம் சொல்லு பார்ப்போம். இது வந்து இந்த பக்கத்து காந்தி தாத்தா. சொல்லுமா. காந்தி தாத்தா இருக்காரா? இந்த இருக்கல கேப்பு. இதுல இப்படி பார்த்தா காந்தி தாத்தா தெரிவார், இப்படி பார்த்தா தெரிய மாட்டாரு, இப்படி பார்த்தா தெரிவார். ஓடி லூசு. இப்படி சொன்னா பாமர மக்களுக்கு புரியுமா? நான் சொல்றது பாமர மக்களுக்கு தெரியும். சொல்லுங்க. இந்த நாடக நோட்டை இப்படி நல்லா மடிச்சுக்கணும். 4ஆ மடிச்சுக்கணும். 100 ரூபா நோட்டை இதை கையில் வச்சுக்கணும். இந்த கை இருக்கு பத்தியா? இதை சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிட்டு இந்த கையால் தான் அப்படி ஒரு அடி, அப்படி ஒரு அடி, அப்படி ஒரு அடி அடிச்சுட்டு இப்படி எடுத்து பார்த்தா உள்ள இருக்கார்ல காந்தி, அவர் போட்டுக்கிற கண்ணாடி உடையாம இருந்தா நல்ல நோட்டு, உடஞ்சா கள்ள நோட்டு. கண்டுபிடிப்ப நான் பார்த்ததே இல்லையா? அதனால எனக்கு கல்பழிப்பு வாங்கிய அருமை மைத்தூர் அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு எப்படி காதலுக்கு தெரியுமா? எப்படி? 4:30 நயினார் கோயிலே இருக்கும் நாகராஜ சுவாமியே, இந்த ஆனந்த குமாரையும் சூனாவையும் சுகுணாவையும் காத்தரல வேண்டும் ஐயா. நாகராஜ சுவாமியே
கட்டு முரட்டு தொண்டை காலங்க பேப்போங்க நம் தம் நம் 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 என்னதுமே வா புது வேலையரச்சு தொண்டையில தான் நினைச்சு ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன மாயிட்டு நினைக்கிற ஓ வாங்கி பாருங்களா நீங்களும் ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு நாளைக்கு மேடையில பாடும்போது நம்ம ரெண்டு மாமே மச்சா முண்டை அட மேடையிலையா மேடை இல்லையா பாடும்போது தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா புது வளையலையரச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா தொடாமல் நீ விளக்க தொழில் விட்டு எறிய வச்சு என் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா அந்த இந்திரு செஞ்சிரும் அந்த வந்த எந்திரு செல்லிக்கணும் இந்த நம்பையும் கொண்டு செய்திடும் நான் காட்டாய் ஊட்டாய் மாமன கல்வி கட்டிக்கணும் புது வளையலரசி தொண்டையில தான் நினைச்சு நான் கூட பேச போறேன் மணிக்கணக்கா மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டே உனக்காகத்தான் முறையிடலாமோ கட்டிக்கு முன்னே குட்டிக்க சொல்ல குட்டி கொள்ளலாமா ஒரு பொட்டு வச்சு பூ முடிக்கொள்ளார் இருக்கு மலைகளை இறச்சி தொண்டையில தான் நினைச்சு நான் கூட பேச போறேன் மணிக்கணக்கா வேலையில நான் தூங்க போனதில்லை யார் பேச்ச கேட்டாலும் என் காது கேட்பதெல்லாம் சுகுணா உனக்காகத்தான் நினைப்பு எம்மிடமிருந்து எட்டி போகலாமா ஒத்தி போகலாமா முத்தமிட்டால் தோசமென்ன உண்டாகு முத்தமிட்டால் ஒன்னெல்லாம் புது வலைகளை இறச்சி தொண்டையில தான் நினைச்சு மணிக்கணக்கா நாள் கணக்கா கட்டி கரும்பி திகட்டாத கல்கண்டே சூப்பரியா என் மேல இவ்வளவு ஆசையானா என் முதுகை இப்படி சொல்லிடு குடும்ப குடிய தூக்க போகுது ஆமா ஏய் நிறுத்து அவசரப்படாத இரு எங்க மண்டைய மசுல காணா சவரி முடி கலட்டி வச்சுட்டா சபரி முடியா நல்லா தடவி கொடுங்க என்ன மீச தாடியெல்லாம் முளைச்சிருக்கு மேக்கப்ப லேசா கலச்சிட்டா மேக்கப் கலைச்சிட்டியா அவன் ரொம்ப உருகுறானேடா என்ன சரக்கு வாட வருது இது நமக்கு ஆகாத அடி சண்டாளி பாதகத்தி ஏன் சிரிக்கிற மைத்த புடுக்குறாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு உனக்கு எதுல அடிக்கிறது நீ வாடி நான் எதுல அடிக்கிறேன் குற்றாலத்துக்கு வாட உன்னை திரும்பிட்டு அடிக்காம அது ஆட்டமணி இதுக்கும் உன் விளையாட்டா நாகலாதான் உனக்கு நான் என்ன குறை வச்சேன் எத்தனை மாசே ஆச்சு காய்கறி பூரா ஆறு அது வேறையா அதுக்கு
ஆடவா இவள் போனால் போகட்டும். சரி உங்க வீடு எனக்கு தெரியும், கொல்லக்குடியில. அப்புறம் நீங்க 4 பேர் வாங்க, அவங்க ஆத்தாட்ட போவான். பொண்ணு கேட்க இவளை நம்பி வந்ததுனால என் மனசு எப்படி இருக்கலாம், 530 வச்சு அந்த சிவரஞ்சனி ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். இரு காதல் தெய்வீகம், இரு காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். இந்த கல்லறையில் இருக்கக்கூடிய சமாதிகள் அனைத்தும் காதலில் தோற்றம் இருக்கின்றன. என்ன செய்வேன்? பெண்ணை படைத்தானே பாவமாங்களே, பரிதாபமாங்களே. பிள்ளை படித்தானே பிரம்மணி பாவமான்களி பரிதாபமான்களி. இந்த படையனோ சொன்னான் தோற்றமா, பெண்கள் உலகமே நரகமா. ஒரு மூடல் அதை சொன்னான், கதையே அதுதான். ஓங்கிய பெரும் காடு. ஐயா அது வேற பாடல் ஐயா. அடுத்த வரி அடுத்த வரி பிரித்தி. பிரித்தி, உன்னை மணக்கணும் என்று நினைத்தல் அதுவும் நான் முடியவில்லை. உன்னை வெறுக்கணும் நினைக்கிறேன், இன்னும் என் மனதால் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. கல்லை 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 உடைத்தாலே நீர் வரும், மாலை வனங்களும் அழகான பெண்களும். கல்லை உடைத்தாலும் கல்லை உடைத்தாலும் கல்லை உடைத்தால் கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஆழகாலமா விழியார் கொள்ளடா, காதல் காவியம் தேசமே. ஒரு மூடல் அதை சொன்னான், கதை அதுதான். இரு காதல் தெய்வீகம், இரு காதல் தெய்வீகம். போடா ஒரு மூடன் அதை சொன்னான், என் கதை அதுதான்.